வணக்கம். எந்த ஓரிடத்தும் நிலைத்து நிற்காமல் ஓடிக்கொண்டே இருப்பதால் பணத்துக்கு சக்கரம் என்ற ஒரு பெயர் உண்டு. செல்வம் என்றும் அதை கூறுவார்கள். செல்வம் என்றால் ஓரிடத்தில் நிலைத்து தங்கி நிற்காது சென்று கொண்டே இருப்போம் என்ற தன்மையுடையது பணம். அது வளரும், குறையும், இல்லாமல் போய்விடும், அளவு கடந்து சேர்ந்துவிடும். செல்வத்தின் இயல்பே அப்படித்தான். வள்ளுவர் ஒரு நுட்பத்தை இங்கே நமக்கு உணர்த்துகின்றார். ஒருவனிடம் இருக்கக்கூடிய செல்வம் குறையாமல் இருப்பதற்கு என்ன வழி? வங்கியிலே போட்டு வைக்க வேண்டுமா? சொத்துடைமையாக வாங்கி வைக்க வேண்டுமா என்றெல்லாம் நமக்கு சிந்தனை எழுகிறது. அவர் முழுமையான ஒரு தீர்வினை பற்றி இங்கு பேசுகின்றார். ஒருவரிடத்தில் இருக்கக்கூடிய செல்வம் குறையாமல் இருக்க வேண்டும், நீங்காமல் இருக்க வேண்டும் என்றால் அவர் மற்றவர் பொருளை விரும்பக்கூடாது, மற்றவர் செல்வத்தை கவர நினைக்கக்கூடாது. இது அவருக்கு மட்டுமல்ல, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவரும் அடுத்தவர் பொருளை நான் அபகரிக்க நினைக்க மாட்டேன் என்று முடிவு செய்துவிட்டால் யாருடைய பொருளும் குறையாது. பொருள் குறைவு கள்வர்களால் ஏற்படுகிறது, ஏமாற்றுவதால் ஏற்படுகிறது, பேராசையால் ஏற்படுகிறது. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைவரும் அடுத்தவர் பொருள் மீது ஆசையோ, அதை அபகரிக்க வேண்டும் என்ற எண்ணமோ, அவனுக்கு தெரியாமல் எடுத்துவிட வேண்டும், திருடிவிட வேண்டும் என்ற உணர்வோ இல்லாமல் இருந்து விட்டால் எவர் பொருளும் குறையாது. வெகாமை என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் இந்த வழியை நமக்கு காட்டுகின்றார். அகாமை செல்வத்திற்கு யாதெனின் வெகாமை வேண்டும் பிறன் கை பொருள். இந்த குறளை தெளிவாக புரிந்து கொள்ள கம்பனின் வரிகள் நமக்கு உதவும். கம்பர் கூறுகின்றார், வள்ளல்களே இல்லை அந்த நாட்டில். ஏன்? வறியவர்கள் இல்லை. செல்வர்களே இல்லை அந்த நாட்டில். ஏன்? ஏழைகள் இல்லை. வீரர்களே இல்லை அந்த நாட்டில். ஏன்? கோழைகள் இல்லை. காவலர்களே அந்த நாட்டில் இல்லை. ஏன்? கள்வர்களே இல்லை. திருவள்ளுவர் படைக்க விரும்பிய சமூகம், கம்பன் காண விரும்பிய சமூகம் மலர்ந்து விட்டால் உலகத்தில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். கனவுதான், என்றாவது நனவாகுமா? நன்றி, வணக்கம்.